அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை அஷ்டமி. இந்த தினத்தன்று கடன் பிரச்சனை தீர்வதற்காக எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், அசைவம் சாப்பிட்டவர்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா பூஜை செய்பவர்கள் பூஜை செய்து கொள்ளலாம், பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த பரிகாரம் மட்டும் செய்து கொள்ளுங்கள். இதற்கு அசைவம் தடை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:11க்குள்ளே இந்த பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூஜை செய்ய முடியல, அதாவது அசைவம் சாப்பிட்ருக்கிறவங்க எல்லாமே பூஜை செய்ய முடியாது, அதாவது அஷ்டமி பூஜையை செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் நிறைய பேர் அசைவம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். இதில் ஒரு சில பேர் அசைவம் எடுத்திருக்க மாட்டேங்க இல்லையா? ஏன்னா நாளை கிருத்திகை நமக்கு வருகின்றது, ஆடி கிருத்திகை இருப்பதனால் நிறைய பேர் அசைவத்தை தவிர்த்திருப்பீங்க. ஒருவேளை சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. ஒருவேளை அசைவம் சாப்பிடாதவர்கள் பூஜை எப்படி பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நீங்கள் 2 பரிகாரமில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்தால் போதும். ஒன்று நிலைவாசலில் கெட்டுவது, இன்னொன்று நம்மளுடைய வாசலில் எரிப்பது. கடன் பிரச்சனை இருப்பவர்களும் எரிக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனை கண்திருஷ்டி நீங்குவதற்கும் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். முதலாவதாக நம்ம நிலைவாசலில் கட்டுவது என்ன பரிகாரம் அப்படின்னா, நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம் எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. தேய்பிறை அஷ்டமி என்று கால பைரவருக்கு உரிய நாள். பைரவரும் நம்மளுடைய வாசலில் காவல் தெய்வமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் ஐதீகம் இருக்கின்றது. உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப இருக்குது, ரொம்ப மனக்கவலை இருக்குது அப்படின்னா பைரவரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கோங்க. நினைத்துட்டு குலதெய்வத்தை கட்டாயமாக நினைக்க வேண்டும். நினச்சிட்டு ஒரு சிவப்பு நிற துணி எடுங்க. அந்த சிவப்பு நிற துணியில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்து கல்லுப்பு போட்டுட்டு அதில் 9 மிளகு போடணும். 9 மிளகு அந்த கல்லுப்புக்கு மேலே போட்டு அதை முடிச்சு போல் கட்டி கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படிங்கிறத பைரவர்கிட்டையும் குலதெய்வத்திட்டையும் வேண்டிக்கிட்டு, இஷ்ட தெய்வத்திட்டையும் வேண்டிக்கிட்டு இது நிலைவாசலில் கட்டிடணும். சிவப்பு நிற துணி தான் பயன்படுத்தணும். இந்த பரிகாரம் கடன் பிரச்சனை, பண்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது கட்டாயமாக எல்லோருமே சேருங்க. இதற்கு தேவையானது உப்பும் மிளகும். 9 மிளகு நீங்கள் எடுக்க வேண்டும். கட்டாயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து இரண்டாவதாக நம்ம செய்கின்ற பரிகாரம் இந்த அஷ்டமி என்று செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். கூடவே ப்ளஸ் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இருப்பதனால் கண் திருஷ்டி போகுவதற்காகவும், வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் தீர்வதற்காகவும், பிரச்சனைகள் தீர்வதற்காகவும், சண்டை சச்சரவு தீர்வதற்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம் துண்டு வச்சுருங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு 3 கிராம்பும். அடுத்து முக்கியமானது மிளகு 3 வைக்கணும். 9 வைக்க தேவையில்லை, 3 மட்டும் வைத்தால் போதும். 3 மிளகு, 3 கிராம்பு, ஒரு பச்சை கற்பூரம் துண்டு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எரிப்பதற்காக நமக்கு தேவையான அளவு கற்பூரம். அதாவது நீங்கள் பெரிய கற்பூரமாக இருந்தால் 1 வைக்கலாம், சின்ன கற்பூரமாக இருந்தால் 2-3 வச்சு அதை நீங்கள் வாசலில் கொளுத்திடணும். நல்லா எரியட்டும். அது நல்லா எரிய உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். நீங்கள் பழைய அகல்விளக்கு யூஸ் பண்ணி வாசலில் எரிச்சிடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட கற்பூரம் ஏற்றுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அதில் 3 மிளகையும் 3 கிராம்பையும் கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டையும் சேர்த்து நீங்கள் வாசலில் எரிச்சிடுங்க. வாசலில் எரித்து பழக்கம் இல்லாதவர்கள் பழைய அகல் விளக்கில் நீங்கள் வைத்து உங்கள் வாசல் முன்னாடி எரிச்சிட்டு வந்துடுங்க. இது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் உங்களுக்கு. இது வாரம் ஒரு முறை கூட இந்த பரிகாரம் செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கல்லடி பட்டாலும் கண் திருஷ்டி படக்கூடாது அப்படிங்கிறது சொல்வது ஐதீகம். எதற்காக அப்படின்னா, கல்லடி பட்டால் கூட அந்த புண்ணு ஆறிடும். ஆனால் கண் திருஷ்டி பட்டுச்சு அப்படின்னா வேதனைகள் நமக்கு குறையாது, நமக்கு இருக்கிற பிரச்சனை தீரவும் தீராது. அந்த கண் திருஷ்டியோட தாக்கம் குறையிற வரையும் நம்மளை போட்டு வாட்டி எடுத்துடும். அதனால் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு கைமேல பலன் நிச்சயமாக கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமை வருவதனால் நமக்கு ரொம்ப சிறப்பான நாள். செய்து பாருங்கள். எப்போ செய்யணும்? இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்துக்கோங்க. வாசலில் கொளுத்திடுங்க. இப்போ வாசலில் கொளுத்த முடியாது அப்படி இருப்பவர்கள் நீங்கள் ஹாலில் கூட ஏற்றிக்கோங்க. இல்லைன்னா காம்பவுண்டு இந்த மாதிரி நம்ம போத்திக்கால் இங்கே மாதிரி வெளியே நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு இருக்கும் பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே கூட நீங்கள் ஒரு பழைய அகல் விளக்கு வச்சு அதில் கொளுத்தி விட்டுருங்க. மெயின் வாசலுக்கு போக முடியாத பட்சத்தில் மட்டும் நான் சொல்கிறேன்.
இல்லை எல்லாருமே வாசலுக்கு போயிட்டு கொளுத்த முடியும் அப்படின்னா வெளியே வாசலில் போய் கொளுத்துறது ரொம்ப சிறப்பு. முடியாதவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொத்திக்கால் இந்த மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே ஹாலில் கூட வச்சுக்கிடலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைகள். இந்த நாளன்று அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்று பைரவர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பைரவர் ஆலய பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போயிட்டு வரலாம். ஒருவேளை பைரவர் ஆலயம் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நீங்கள் வீட்டிலே இருந்தபடி பைரவருக்கு ஒரு அகல் விளக்கு ஏற்றி மிளகு சாதம் வைக்கலாம், மிளகு தீபம் ஏற்றலாம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சிவப்பு நிற துணியில் மிளகு போட்டு நம்ம தீபம் ஏற்றுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரியால் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம். உப்பும் மிளகு சேர்ந்து நம்ம கலந்து அதில் தீபம் ஏற்றுவதும் நமக்கு கடன் பிரச்சனை தாக்கத்தை குறைக்கும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு தாம்பழத்தட்டில் கல்லுப்பு பரப்பி அதில் 9 மிளகு பரப்பி தீபம் ஏற்றலாம். அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம். இதே வழிபாடு வராகி அன்னைக்கும் நம்ம செய்வோம், அஷ்டமி தினத்தன்று. ஸோ இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம், நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லை என்றால் ஒரு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க, அதில் 9 மிளகு போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. இது பைரவருக்கான உரிய வழிபாடும் செய்யலாம், வராகி அன்னைக்கும் நீங்கள் செய்யலாம். பைரவர் வழிபாடு செய்பவர்கள் பைரவர் வழிபாடு செய்யுங்க. வராகி அன்னை வழிபாடு செய்பவர்கள் வராகி அன்னைக்கு உரிய தீபத்தை ஏற்றுங்க. வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றுவீங்களே அதில் மிளகு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மிளகு சாதம், தோசை, அடை தோசை சொல்லுவாங்களே அந்த மாதிரி தானியங்கள் தோசை ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணலாம். பண்ணி வராகி அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். பால், சர்க்கரை மற்றும் நீங்கள் தேன் இந்த மாதிரியும் நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யலாம். எளிமையான வழிபாடு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். அசைவம் சாப்பிட்டு இருப்பவர்கள் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்து பாருங்கள். அசைவம் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே தெய்வத்தை வேண்டிக் கொள்வது எந்த தடையும் கிடையாது. இப்போ வந்து அசைவம் சாப்பிட்டா நம்ம விளக்கு போடக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கே தவிர, அசைவம் சாப்பிட்டாலும் நம்ம மனசுக்குள்ளே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கோங்க, எப்பவுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சுவாமியை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா தூக்கம் வரும், நம்மளுடைய பிரச்சனைகளும் குறையும். இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நல்லபடியாக கலைய பொழுது வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் தூங்கும்போது அந்த பிரச்சனை எல்லாமே குறையும். உங்களுடைய மனமானது ரொம்ப பார்த்திங்கன்னா பாசிட்டிவிட்டியோடு இருக்கும், நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். காலையில் எழுந்திரிக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தி இருக்கும், நமக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதனால் எப்போதுமே கடவுளை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ளே அவங்களுடைய நாமத்தையும் அவங்கள நினச்சிக்கிட்டே இருக்கிறது நமக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக ரொம்ப கோபப்படுற கேரக்டர், ரொம்ப வந்து கவலைப்படுற கேரக்டர், நிம்மதியே இல்லை அப்படிங்கிறத குழம்புற கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தாக்கங்கள் உங்களுக்கு குறையும். உங்களுக்கு தைரியம் வேண்டும் என்றால் நீங்கள் கடவுளுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். எப்போதுமே நீங்கள் வந்து உங்களை பாசிட்டிவாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல தைரியமாக இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியாக சமாளிக்கிற திறன் வந்து உங்களுக்கு தானாக வரும். இந்த அஷ்டமி தினத்தை மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்ய முடியும் அப்படி இருப்பவர்கள் சிறப்பாக வழிபாடு செய்யுங்க. இந்த பரிகாரம் முடியும் அப்படி இருப்பவர்கள் பரிகாரம் செய்துக்கோங்க. சண்டே ரொம்ப சிறப்பாக எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன்.